நீங்கள் டே ஒன்லேருந்தே நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியராக படிக்கலாம். அல்லது இந்த நவம்பர் டிசம்பரில் தான் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கலாம். அல்லது இந்த நீட்டுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பிறகு தான் சரி நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, சரி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நான் சொல்ல போகிற ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். அல்லது ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா இந்த டாபிக்ஸை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த சாப்டர்லேருந்து எக்கச்சக்கமான கொஷின் நீட் எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த சாப்டர்லேருந்து 3 to 4 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்தெந்த சாப்டர்லேருந்து 2 to 3 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்தெந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுத்துக்குமே பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோட எண்டில் இந்த செஷனுடைய பிடிஎஃபை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டுருவேன். அங்கேருந்து இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டரை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். எதுக்கு சார் இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டரில் நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிறேன்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, பட் உங்கள் எஃபர்ட்டை ஹை வெயிட்டேஜ் சாப்டருக்கு போகிறது தான் ஸ்மார்ட்டான மூவாக இருக்கும். 80-20 பரேட்டோ பிரின்சிபல் சொல்லுது. 20% எஃபர்ட்டில் 80% ரிசல்ட் வரக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற சாப்டர்லாம் கம்மி எஃபர்ட்டு, பட் ஆனால் அதிகமான மார்க்கை உங்களுக்கு நீட் எக்ஸாமில் கொண்டு வந்து தரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தட் வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டோனி வில்ஃப்ரெட், பயாலஜி எஜுகேட்டர் அட் Xylem Learning. ஃபார் த பாஸ்ட் 3-4 இயர்ஸாக நான் ஸ்டூடெண்ட்ஸை மென்டரிங் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்காண்டி. ஸோ என்னுடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இப்போது மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி டு கைட் யூ ஆஸ் வெல் பசங்களா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பாருங்கள், 2026 பொறுத்த வரைக்கும் நம்ம பல வருஷம் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி தான் இந்த வெயிட்டேஜ் போட்டிருக்கோம். ஸோ கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு 6% வெயிட்டேஜ், கைனமேட்டிக்ஸ்க்கு 6%, லாஸ் ஆஃப் மோஷனுக்கு 2%, ஒர்க் எனர்ஜி பவருக்கு 4%, மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதுக்கு 6%, கிராவிடேஷனுக்கு 4%, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டருக்கு 6%, தெர்மோடைனமிக்ஸு கைனடிக் தியரிக்கு 2%. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக ஆக்சிலேஷன் அண்ட் வேவ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4%. இது 11th ஃபிசிக்ஸ். 12th ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டுத்துக்கும் 8% மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டோ மேக்னட்டிசம் அதுக்கு 6%, ப்ளஸ் இஎம்ஐ ஏசி இதுக்கு 6%. ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு அதுக்கு 4%, ஆப்டிக்ஸ்க்கு 8%, டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷனுக்கு 6%, ஆட்டம்ஸ் அண்ட் மாடல்ஸுக்கு அந்த ஆட்டம்ஸ் சாப்டர் இருக்குல்ல அதில் 4%, எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு 8%. யூ கேன் see it here. சரியா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு 4, ஆப்டிக்ஸ்க்கு 8, டியூவல் நேச்சருக்கு 6, ஆட்டம்ஸ் மாடல்ஸுக்கு 4, எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு 8. நான் திருப்பி சொல்கிறேன், இது எல்லா சாப்டர்லையும் டெலிட்டட் சிலபஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டருக்கும் டெலிட்டட் டாபிக்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். சரியா? ஸோ அப்போ எந்த சாப்டர்லலாம் 3 to 4 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா யூனிட்ஸ் ஆர் மெஷர்மெண்ட்டு, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸு, தெர்மோடைனமிக்ஸு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், ஓகே, ரே ஆப்டிக்ஸு அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த சாப்டர். அதுக்கப்புறம் இந்த செமிகண்டக்டர். ஓகேவா? ரைட்? ஸோ இதில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 3 to 4 கொஷின். 2 to 3 கொஷின் அப்படின்னா நியூட்டன்ஸ் அந்த லாஸ் ஆஃப் மோஷனு, ஒர்க் எனர்ஜி பவர், கிராவிடேஷன், கைனடிக் தியரி சாப்டர், ஆசோலேஷனு, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு, வே ஆப்டிக்ஸு, டியூவல் நேச்சரு, அண்ட் அதுக்கப்புறமா ஐ கேன் சே நியூக்ளியை. சரியா? ஸோ உங்கள் என்சிஆர்டி சாப்டர் படி இந்த ஸ்பிளிட்டப்பை நான் போட்டிருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் 1 to 2 கொஷின்ஸ் எதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் அண்ட் பிளேனு, ரைட்? ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸு, ஃப்ளூயிட்ஸு, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரு, ரைட்? இந்த வேவ் தியரி, மேக்னட்டிசம் மேட்ரு, இஎம்ஐ, இஎம் வேவ்ஸு, அண்ட் ஃபைனலாக ஆட்டம்ஸ் சாப்டர். உங்களுக்கு ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளைன் ஒரு சாப்டராக வரும், கரெக்டாக? பட் அதை நான் பிரிச்சிருக்கேன். நியூக்ளியை டாப்பிக்கில் 2 to 3 கொஷின்ஸ் வரும், ரைட்டா? ஆட்டம்ஸ் டாப்பிக்கில் 1 to 2 கொஷின்ஸ் வரும். சரியா? அண்ட் அதே போல் தான் இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 to 4 வரும். எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 to 3 வரும். சரியா? ஒரு சில சாப்டர் நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட அனாலிசிஸ் படி. சரியா? ரைட்? கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 38, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 29, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 38. இதான் வெயிட்டேஜ். ஸோ அப்போது உங்களுக்கு 4 கொஷின்ஸ் எந்தெந்த சாப்டர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா கெமிக்கல் பாண்டிங், பி பிளாக்கு, ஆல்டிஹைடு கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட். 3 to 4 பொறுத்த வரைக்கும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட், ஈக்குலிபிரியம், ரிடாக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. பாருங்கள், இது ரெண்டும் சேர்த்து 3 to 4. ஓகேவா? ஸோ அப்புறம் அந்த ஹாலோ ஆல்கேன், ஹாலோ அரீன், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இதெல்லாம் 3 to 4 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 to 3 பொறுத்த வரைக்கும் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், தெர்மோடைனமிக்ஸ், ஹைட்ரோகார்பன், சொல்யூஷனு, கைனடிக்ஸு, டி அண்ட் எஃப் பிளாக்கு, அதான் இது ரிப்பீட்டாக இது சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இது ஒரு சாப்டர் இருக்குது, இது ஒரு சாப்டர் இருக்குது, ரைட்டா? அண்ட்
ஸோ இந்த சாப்டர் தான் ஜிஓசி நீங்கள் சொல்வீங்க கரெக்டாக. அண்ட் அதுக்கப்புறம் ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர் இதெல்லாம் 2 to 3 கொஷின் யூ கேன் எக்ஸ்பெக்ட். 1 to 2 கொஷின் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரி அந்த ஒரு சாப்டர், அப்புறம் அமைன்ஸு, அதுக்கப்புறம் ஐ கேன் சே தென் பயோமாலிகுல்ஸ் இதெல்லாம் 1 to 2 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா. ஸோ 11th பயாலஜி யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்குல்ல 11th டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் தட் ஹேஸ் 11% அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் பிளான்ட் அண்ட் அனிமல் ஹேஸ் 7%. செல் சாப்டர் அந்த செல் சைக்கிள் அதுக்கப்புறம் இந்த பயோமாலிகுல் இதெல்லாம் 3 சாப்டரும் ஒரே யூனிட்ல வரும். தே ஹேவ் 8% வெயிட்டேஜ். பிளான்ட் ஃபிசியாலஜி 7%, ஹியூமன் ஃபிசியாலஜி 18%. சரியா. 12th பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்ஷன் அந்த மொத்த யூனிட் 11%, ஜெனடிக்ஸ் எவல்யூஷன் 19%, பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் 4%, பயோடெக் அண்ட் அப்ளிகேஷன் அந்த பயோடெக்கும் பயோடெக் அப்ளிகேஷன் 2 சாப்டர் சேர்த்து 10% வெயிட்டேஜ். எக்காலஜி அந்த யூனிட் ஃபுல்லாகவே 3 சாப்டர் வரும் 5% வெயிட்டேஜ். சரியா. ஸோ 5 or more கொஷின்ஸ் எங்கே இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா அனிமல் கிங்டம், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் சாப்டர், ரைட், பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ், பயோடெக், பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ். சரிங்களா. அது 4 to 5 கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளான்ட் கிங்டம், செல்லு, பயோமாலிகுல், ஃபோட்டோசிந்தசிஸ், நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், எஸ்ஆர்எஃப்பி, ஹெச்ஆர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனு, அதுக்கப்புறம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸு, ஃபைனலாக ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். சரியா. ஸோ இதெல்லாம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 4 to 5 கொஷின். 3 to 4 கொஷின் பொறுத்த வரைக்கும் மார்ஃபாலஜி, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸு, ரைட், ரெஸ்பிரேஷனு, பிளான் க்ரோத் டெவலப்மெண்ட்டு, ப்ரீத்திங் சாப்டரு, சர்க்குலேஷன் சாப்டர், ரைட், கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், பயோடெக் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். சரியா. ஸோ 2 to 3 கொஷின்ஸ் பயாலஜிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தான் படிக்கணும். பட் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹை வெயிட்டேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் வெயிட்டேஜ், லோ வெயிட்டேஜ் நீங்கள் போகலாம். சரியா. ஸோ பயோ கிளாசிஃபிகேஷன், anatomy, excretion, locomotion, evolution, microbes and human welfare, ecosystem இதெல்லாம் you can expect 2 to 3 கொஷின்ஸ் 2லேருந்து 3. சரியா. 1 to 2 அப்படின்னா லிவிங் வேர்ல்டு தான் மோஸ்ட்லி பயாலஜியில் கம்மி வெயிட்டேஜ் இதுதான் இருக்குது. சரியா. ஸோ எதுக்காண்டி இதை சொல்கிறேன் அப்படின்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர் ஃபஸ்ட்டு படிங்க. ஆல்ரெடி நான் படிச்சுட்டு தான் சார் இருக்கிறேன் அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டரை ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே. நமக்கு இருக்கிற டைமு கம்மி, அப்போது எஃபர்ட்டை எந்த இடத்துல போட்டால் நிறைய ரிசல்ட் வருமோ அங்கே எஃபர்ட் போடணும். சரியா. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன டாப்பிக்லேருந்து வீடியோ வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். சரியா. ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டோட வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம மார்ச் 27 ஆஃப்லைனில் நீட் கிராஷ் கோர்ஸ் பண்ணுறோம். ஸோ 27ஆம் தேதி இந்த கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் we have our Xylem hybrid campus. அங்கே தான் இந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கும். அதோட பேர் XPL Xylem Premier League. ஸோ இதில் GIB டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, கிரேட் இந்தியன் பேட்டில் சொல்லுவாங்க. அப்படின்னா உங்கள் காம்படிட்டிவ் ரேங்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் போர்ஷன் முடிக்க கிராண்ட் டெஸ்ட் வைப்போம். அப்புறம் நீட் பேஸ்டு ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட் இருக்கும். நிறைய டெஸ்ட் வச்சு உங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா. இதோட ப்ரைஸு 10,000 + GST. ஸோ நீங்கள் இப்போவே சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் XPL பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். ரைட். ஸோ ப்ளீஸ் என்ன பண்ணுங்கள், கால் திஸ் நம்பர். ஓகேவா. 8129000700 அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லா டவுட்டும் கிளாரிஃபை ஆயிரும். சில பேர் ஸ்காலர்ஷிப் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ +2 அண்ட் ரிப்பீட்டர்ஸுக்காண்டி ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமு, ரைட்டா, அதுக்கு பேர் XAT Xylem ஸ்காலர்ஷிப் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. 10th and 11th பசங்களும் எழுதலாம், நான் சொல்கிறேன். ஸோ ஆஃப்லைனில் இது முடிஞ்சிருச்சு. ஆன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா February 22 ஆன்லைனில் இது நடக்க போகுது. ஸோ யூ கேன் ஸ்கேன் திஸ் QR கோட். February 22 நடக்க போகிற ஆன்லைன் எக்ஸாமில், ஓகே, February 22 நடக்க போகிற ஆன்லைன் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாட் யூ கேன் டூ, யூ கேன் ஸ்கேன் திஸ் QR கோட். டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது. ரைட்டா. நீங்கள் இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினீங்க அப்படின்னா 100% வரைக்கும் நம்ம நீட் கோர்சஸில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நம்ம நீட் கோர்சஸில் நீங்கள் 100% ஸ்காலர்ஷிப்போட ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவை இருக்காது. சரியா. ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆன்லைனில் February 22, ஆஃப்லைனில் February 15. இட் இஸ் ஆல்ரெடி ஓவர். ஸோ யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பசங்க எல்லாரும் நம்ம Xylemல படித்த ஸ்டூடெண்ட்ஸு இப்போ கரண்ட்டாக மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. தே ஆர் மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரும் வரணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. அண்ட் கால் திஸ் நம்பர். நம்ம எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் உங்கள் எல்லா டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. உங்கள் டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு யூ கேன் ஜாயின் அவர் கோர்ஸு. அண்ட் மறக்காமல் February 22 இந்த ஆன்லைன் XAT எக்ஸாமை எழுதிருங்க. I will see you in the next video. Until then, keep learning, keep growing. Thank you.